ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸில் ரீஜன் ஆஃப் 7 ஸ்பெல் பிளேட்ஸ் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சில விஷயங்கள் இந்த எபிசோடில் கொஞ்சம் குழப்பமாக போனாலுமே தெளிவாக கடைசியில் புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீஜன் ஆஃப் 7 ஸ்பெல் பிளேட்ஸ் சீசன் 1 எபிசோட் 11. இங்கே ஆல்ரைட்டு நம்ம ஹீரோவை ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரைட் தான் வந்து ஆஃபென்சிவ்ல இருந்துட்டு இருக்கான். ஒழுங்க வாய மூடிட்டு சண்டை போடுற ஆண்ட்ரோ கிட்ட இருந்த லெவலுக்கு உன்கிட்ட பேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். உன்ன மாதிரி நோபடி எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா, இதோட உங்கதான் முடிஞ்சது அப்படின்னு ஆல்ரைட் வந்து ஐஸ் மேஜிக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி டெக்னிக்ல நீ நிறைய பேரை தோக்கடிச்சிருப்பல்ல, பட் என்ன அவ்வளோ ஈஸியில் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு இவ்வளோ க்ளோஸ் டிஸ்டன்ஸ்ல நான் எப்படா ஃபைட் பண்ணுவா அப்படின்னு கேட்கறான். மிஷலாவும் நல்லாவும் ஸ்டேசி கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேவரா உல்ஃபா மாறி இருக்கிறதுனால இவங்க அட்டாக் எதுவுமே ஒர்க் ஆகல. நானாவால தூரத்துல இருந்து அட்டாக் பண்ண முடியாது, இதுதான் சரியான சான்ஸ் அப்படின்னு மிஷலாவை அட்டாக் பண்ண போனா கரண்ட் ஷாக்கு கொடுத்து ஸ்டேசியாவா கீழே விழ வைக்கிறா. ஆனா ஃபே உடம்புல கரண்ட் பாஸ் ஆகாதுன்னு ஸ்டேசி யோசிக்கவும் நானாவும் இப்ப அங்க வந்து ஃபேயை லாக் பண்றேன். மேஜிக்கோட ஸ்ட்ரென்த் அதிகமாக்குறதுக்கு பதிலாக அதோட கண்டக்டிவிட்டி அதிகமாக்குனேன், அதனால தான் ஃபேவை தாண்டி அது வாமல வந்து அட்டாக் ஆச்சு அப்படின்னு மிஷலா சொல்றேன். ஹீரோவா ஆல்பிரைட்டும் ஒருத்தர் கீழே தள்ளி விட பாக்குறாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தா நேரம் தான் வீணாகும். இதுக்கு பேரு ஃபைட்டான ஆல்பிரைட் கேட்கவும் பேரு ஃபைட்டோ இல்லையோ, பட் நான் ஒன்னு விடுறதா இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். மிஷலா ஸ்டேசியை ஈஸியா தோக்கடிக்கிறா. திரும்பவோ ட்ரை பண்ணு மிஷலா வாய்ப்பு கொடுக்குறா. இப்படியே போனா ரெண்டு பேரும் கீழே விழுந்துருவோம். ஃபர்ஸ்ட் நாவல கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆல்ரைட் வந்து நம்ம ஹீரோவை தூக்கி போட்டா அந்த கேப்ல அவன் வயிற்றுல நம்ம ஹீரோ ஒரு கிக்க ஓட்டுறான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு வின் மேஜிக்க வச்சு அவனை அசால்ட்டா தோக்கடிக்கிறான். நீ இந்த நோபடி கிட்ட தோத்து போயிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க மிஷலாவும் ஸ்டேசியை ஒரு வழியா தோக்கடிக்கிறா. ஸ்டேசியுமே தன்னோட தோல்வியை ஒத்துக்கிடுறா. என்னால ஏன் ஒன்னு தோக்கடிக்க முடியலன்னு ஸ்டேசி வருத்தப்படுவோம், ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு ஃபேஸ் சொல்றான். இதுக்கு மன்னிச்சிருங்கன்னு ஃபேஸ் சொல்லவும் எதுக்காக ஸ்டேசி நீ எம்மள எவ்வளவு கோவமா இருக்கிற, நீ கோவப்படுற மாதிரி நான் ஏதாச்சும் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி மிஷலா கேட்கறா. இப்போ உங்க மேல இல்ல தனக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கணும்னு தான் ஸ்டேசி இது எல்லாத்தையும் பண்ணா. ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களுக்கு பதில் அவ தானே அந்த இடத்துல இருப்பா அப்படின்னு ஃபேஸ் சொல்லவும் என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவுமே புரியலையேன்னு நனாவ் கேட்கறா. ஸ்டேசியோட அப்பாவும் மெக்ஃபார்லின் என்ன நீங்க சிஸ்டர்ஸா நனாவ் கேட்கவும் அதை வெளிப்படையா எங்களால காமிச்சுக்கிட முடியாது, அதனாலதான் அவளை என் கசினா வச்சிருக்கோம் அப்படின்னு மிஷல் சொல்லவும் மிஸ் மிஷலாவோட சப்ஸ்டிடியூட் தான் ஸ்டேசி. மிஷலாக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ இடத்துல ஸ்டேசி இருப்பா, பட் தியேட்டரான அவங்க அப்பா கூட இருக்கணுங்கிறது தான் ஸ்டேசியோட ஆசை அப்படின்னு சொல்லி ஃபேஸ் சொல்றான். ஈவன் ஸ்டேசியை வளர்த்த ஃபேக்கான அப்பா கூட மிஷலாவை தான் ரொம்பவே பாராட்டியிருப்பாரு. ஈவன் ஸ்டேசி உங்களை தோக்கடிச்சாலும் எதுவும் மாற போறது இல்ல, பட் அவளையும் ஒரு பர்சனா எல்லாரும் பார்க்கணும் மதிக்கணும் அப்படின்னு தான் அவ ஆசைப்படுறா அப்படின்னு ஃபேஸ் சொல்லவும் உன்னால எப்பவுமே மிஷலாவா ஆக முடியாது, மிஷலாவோட சப்ஸ்டிடியூட்டா அவ ஃபேமிலி ஒன்று வச்சிருந்தாலும் நாளைக்கே மிஷலாக்கு ஏதாச்சும் ஆச்சுனாலுமே உன்னை என் ஃப்ரெண்டு மிஷலாவெல்லாம் என்னால ஏத்துக்கிட முடியாது, ஏன்னா நீ வேற அவ வேற. இன்னைக்கு நீ விட்டு கொடுக்காம போராட்டின பத்தியா, அதுதான் நீ ஒரு சப்ஸ்டிடியூட்டா இல்லாம உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கிற ஸ்டேசி. ஸோ நீ நீயாவே இரு, இன்னொருத்தங்க சப்ஸ்டிடியூட்டாலாம் இருக்காதா அப்படின்னு நனாவ் சொல்றா. ஒரு நாள் நீயும் நனாவ் கூட ஃபைட் பண்ணு, உனக்கு இருக்கிற அந்த பிடிவாதம்லாம் பயிரும் நம்ம ஹீரோ சொன்னா எனக்கு இது தப்பாப்படுது, இதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு ஆல்பிரைட் சொல்றான். இங்க நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது நான் சின்ன வயசுல இருந்தது தான் ஞாபகம் வருது. எங்க வீட்டு வேலைக்காரங்களோட பொண்ணும் நானும் செஸ் விளையாடுவோம். நான் ஈஸியா அவளை தோக்கடிச்சு எப்பவும் செக்மேட் வச்சிருவேன், பட் அவ விடாம அதை பத்தி கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆனா. ஒரு நாள் ஆச்சரியப்படுற மாதிரி அவ எனக்கு செக்மேட் வச்சு என்ன தோக்கடிச்சா. அந்த லெவலுக்கு ஒரு பர்சனை நான் ஹாப்பியா இருந்து பார்த்ததே இல்ல. சோ எங்க அப்பா அம்மா கிட்ட போய் நான் அதை சொன்னேன், எனது வேலைக்காரியோட பொண்ணு கிட்ட தோத்துட்டு வந்து நிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இவனுக்கு ஷாக் கொடுத்து ஒரு ஹாஃப் டே ஃபுல்லா அவனை டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு நான் அனுபவிச்ச அந்த டார்ச்சர் வலி என்னால மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நான் என் ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த வேலைக்காரங்களோட பொண்ணு இல்ல. அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க ஃபேமிலியவே மொத்தமா இவங்க என்ன பண்ணாங்கன்னு. என்னோட வெற்றியும் என்னோட தோல்வியும் என்னோடது இல்ல, என் ஃபேமிலியோடது. ஸோ என்னால இந்த தோல்வியை ஏத்துக்கிட முடியாது, இப்பவே ரீமேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு மேல சீலிங்க பார்க்க ஆல்பிரைட் வந்து அட்டாக் பண்றான். ஒரு தேனியோட கூட அங்க இருக்கு, அங்க இருந்து தேனீக்கள் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ண வருது. ஆல்பிரைட் அந்த தேனீங்களுக்கு பின்னாடி போய் நின்னுக்கிடுறான். நீ என்ன பண்ற, ஃபைட் தான் ஆல்ரெடி முடிஞ்சதே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் திரும்ப நான் அவங்களை ஃபைட் பண்ணி தோக்கடிச்சிருந்தேன், ஆல்ரெடி நான் தோத்து போன ஃபைட்டை அவங்க மெமரிஸ்ல இருந்து அழிச்சிருந்தேன், ஸோ நான் தோத்து போனதுக்கான தடையமே இருக்காது அப்படின்னு நம்ம சொல்றான். ஸ்டேசி ஒரு பீயை அட்டாக் பண்ணவும் டக்குனு மத்த பீஸ் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ண வருது. காய்ஸ் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு காய் கூப்பிடுறான். லான்ஸ் வச்சு ஒரு பேரிகேட கிரியேட் பண்ணியிருக்கான். கேட்டி முன்னாடியே மேல ஒரு பிஹேவ் இருக்கிறத பார்த்துட்டு அதனால தான் குயிக்கா இதை ரெடி பண்ணோம் அப்படின்னு காய் சொல்றான். ஸ்டேசி ஃபேஸ் சீக்கிரம் உள்ள வாங்க அப்படின்னு பீட் கூப்பிடுவோம். ஆனா நாங்க உங்களை தோக்கடிக்கணும்னு நினைச்சவங்கன்னு அவன் சொல்லவும் அதுக்கெல்லாம் பேச டைம்ல மூடிட்டு சீக்கிரம் வாடா அப்படின்னு பீட் கூப்பிடுறான். ஒரு வழியா இவங்க எல்லாருமே இந்த பேரிகேட் குள்ள வந்துருந்தாங்க. டக்குனு கேட்டி ஒரு புகையை யூஸ் பண்ணுவோம், எல்லாம் அங்க இருந்து தள்ளி போகுது. பட் இது ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்காதுன்னு கேட்டி சொல்றா. எப்படினாலும் இன்னைக்கு நீங்க இங்க இருந்து வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லி ஆல்ரைட் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் தோத்து போன விஷயத்த நம்ம மெமரிஸ்ல இருந்து அழிக்கணும்னு நினைக்கிறான். நம்ம அந்த ஆஃபரை ஏத்துக்கலாம், பெருசா இந்த பாதிப்போல நம்ம ஹீரோ சொல்லவும் அதுதான் அவன் முடிவு. நான் ஓகே ஆலிவர், பட் அவனுக்கு நான் தோல்வி நான் என்னன்னு காட்டுவேன். ஒரு உண்மையான வாரியார் வெற்றி தோல்வி ரெண்டத்தையுமே ஏத்துக்கிடணும் அப்படின்னு நான் சொல்றா. இங்க விட்டு கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல, பெர்லினால இப்படிதான் இருக்கும், நம்ம போராடினா மட்டும்தான் இங்க சர்வை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டி சொல்லுவோம். ஆமா அதுவும் கரெக்ட் தான் காய் சொல்றான், பட் இது நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் இங்க பாரு நாங்க ஒன்னும் உன் குழந்தைங்க கிடையாது, நீ ஒன்னும் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இல்ல, நாங்களும் உன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுவோம் சரியா அப்படின்னு பீட் சொல்றான். சரி அப்படின்னா அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பிளான்ல இன்னொரு சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மிஷலா சொல்றா. எல்லா பீஸுமே இப்போ ஃபாஸ்டா அதுக்குள்ள போகணும்னு ட்ரை பண்ணுது. பீஸை அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு சென்டா அப்படின்னு சொல்லி ஆல்பிரைட் பாக்குறான்.
அதுங்க உடச்சுக்கிட்டு உள்ள வர போகுது அப்படின்னு சொல்லி காய் பயப்படவும் வெயிட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். மிஷலா வந்துட்டு அவளோட ஃபுல் பவரை யூஸ் பண்றா. ஆக்சுவலி அவ ஒரு மிஷலா நீ ஒரு ஹாஃப் எல்ஃபா அப்படின்னு பீட் பாக்குறான். என் ஃபேமிலியை தவிர்த்து இந்த சீக்ரெட்டை நான் அவங்க கிட்ட மட்டும் தான் இப்ப காமிக்கிறேன் அப்படின்னு மிஷலா சொல்லவும் மிஸ்டர் தியோடர் ஒரு எல்வன் வைஃபை வச்சிருந்தது உண்மைதான் போல அப்படின்னு பீட் சொல்றான். அதுங்க உடச்சுக்கிட்டு உள்ள வரவும் மார்க்கோ வந்து கேட்டியை ப்ரொடெக்ட் பண்றா. அது மார்க்கோவை அட்டாக் பண்ணுது. இப்போ இவங்க எல்லாருமே அவங்களோட ஸ்பெல்ல கம்பைன் பண்ணி ஒரே நேரத்துல தண்டர் மேஜிக் யூஸ் பண்றாங்க. டபுள் இன்கேண்டேஷன் அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகுறான். அடியர்ஸ் தான் டபுள் இன்கேண்டேஷனை பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும்னு ஸ்டேசி சொல்லுவோம். பட் எல்ஃப்ஸ்க்கு அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இப்ப நனாவாவா ப்ரோம் எடுத்துட்டு போயிட்டு டைரக்டா அவனை அட்டாக் பண்ண போறா. வர பீஸ் எல்லாத்தையுமே அசால்ட்டாவா வெட்டி கொண்டுகிட்டே போய்கிட்டு இருக்கா. அவன் ப்ரோம வெட்டவும் மேல இருந்து கீழே விழுவும். வென் மேஜிக் யூஸ் பண்ணி அவன் சேஃபா லேண்ட் ஆகுறான். இப்போ நீ கீழே வந்துட்டு அவன் ஸ்வாட் எடு மாதிரி ஓடி போக பார்க்காத. வெற்றியோ தோல்வியோ ஒரு உண்மையான வாரியர் மாதிரி அதை ஏத்துக்கிட கத்துக்கோ அப்படின்னு நனாவ் சொல்லுவோம். ஓகேவா மோதி பாத்திரலாம் அப்படின்னு நம்ம நனாவ் கூட ஃபைட் பண்ணுவான். அசால்ட்டா நனாவா அவனை தோக்கடிக்கிறா. இந்த ஃபீலிங் இந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் ஆல்பிரைட் இப்போ தான் அந்த ஃபீலிங்கை உணர்றான். அப்படின்னா அவன் எல்வன் பவரை யூஸ் பண்ணாம நம்ம ஃபைட்ல நீ பின் வாங்கியிருக்கல அப்படின்னு ஸ்டேசி கேட்கவும் எல்லா டைமும் என்னோட அந்த பவரை யூஸ் பண்ணா நான் எப்படி இம்ப்ரூவ் ஆவேன். வெயிட் டஃபான சுச்சுவேஷன்ல தான் என்னோட அந்த எல் பவரை யூஸ் பண்ணுவேன். அது போக ஃபைட் குயிக்கா முடியணும்னு நான் நினைக்கல. வயசுல நம்ம எப்பவும் ஒன்னா சுத்துவோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஸ்டேசி செஞ்சு கொடுத்த ஒரு ஃபிளவரை எடுத்தவா காமிக்கிறா. இதை எப்பவும் கூட வச்சிருக்கியான்னு ஸ்டேசி கேட்கவும் ஈவன் நம்ம பிரிஞ்சிருந்தாலும் என்னால உன்னை சிஸ்டர்னு கூப்பிட முடியலனாலும் எப்பவும் நீ எனக்கு சிஸ்டர் தான் அப்படின்னு மிஷலா சொல்றா. பழசையா வச்சிருக்க நான் நினைச்சா உனக்கு புதுசு நாள் மேக் பண்ணி தருவேன் ஸ்டேசி சொல்றா. ஒரு நாள் நம்ம திரும்ப ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப நான் தோத்து போக மாட்டேன்னு ஆல்பிரைட் சொல்றான். கண்டிப்பா நீ ஸ்ட்ராங்கா மாறி இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நானும் ட்ரைனிங் எடுத்து ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது இன்னும் ஃபாரஸ்ட்ல இருந்து மான்ஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. ஆல்பிரைட் அதை அட்டாக் பண்ணவும் அதுங்க டென்டகிள்ஸ் வச்சு இழுத்துட்டு போகுது. நிறைய மான்ஸ்டர் இருக்கு ஓடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்டேசி கூட இருக்க ஃபேவ் அதை பிடிச்சிட்டு போயிடுது. ஓடிட்டு இருக்கும்போது பீட் கால் தடுக்கி கீழே விழுந்துருதான். பேட்டையோ டக்குனு அதுங்க டென்டகிள்ஸ் வச்சு பிடிக்கவும் ஹீரோ காப்பாத்த போறான். பட் நம்ம ஹீரோ வந்து மிஷலா இழுத்துருக்கா. ஹீரோ தப்பிச்சிருதான். பட் பீட் மாட்டிக்கிடுதான். பிரசிடென்ட் காட்ஃப்ரே என் ஃப்ரெண்ட்ஸ் 3 மான்ஸ்டர் கடத்திட்டு போயிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லவும் உங்க குரூப்பையோ கடத்திடுச்சா மொத்தமா 17 ஸ்டூடெண்ட்ஸ் அதுங்க கடத்திடுச்சு. சால்வடோரி தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொஞ்ச நாளைக்கு அட்வென்ச்சரிங் வராம சமத்தா ரோம்ல இருந்தே படி சரியா அப்படின்னு சால்வடோரி ஃபர்ஸ்டே சொல்லிட்டு போயிருப்பா. அப்பதான் அவ ஏன் அப்படி சொன்னா நம்ம ஹீரோக்கு புரியுது. நான் இன்னும் காத்திருக்கணும், அதுக்கான டைம் வரல அப்படின்னு சால்வடோரி சொல்றா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவ தான் இங்க கடத்தி வச்சிருக்கா. பீட்டும் மாட்டிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு வழியா அப்பதான் ஆல்பிரைட் கூட சண்டை போட்டு வின் பண்ணி அவனும் சரின்னு தோல்வியை ஒத்துக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.